அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, இன்னைக்கு டைட்டில் மேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில எச்சரிக்கைகள். முதல் எச்சரிக்கை, நாளைக்கு பதிவு உண்டு. அது கேள்வி நேரமாக வரப்போகின்றது. அதை இன்னைக்கே ரெக்கார்ட் பண்ணிடுவோம். நண்பர்கள் கேட்ட கேள்விகள் மட்டும் இல்லாம நாமும் சில கேள்விகளை எழுப்ப போகின்றோம். டைட்டில் சரி, நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருக்கட்டமே. அடுத்த எச்சரிக்கை, அண்டு டிவி நண்பர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். என்னுடைய முதல் நாடகம் அண்டு, அந்த கதையும் நீங்க கேட்டிருப்பீங்க. நாளைக்கு நாடகமாக அரங்கேறுகின்றது. 2015 முதல் முறையாக அரங்கேறியது. 9 வருஷம் கழிச்சு மறுபடியும் நாளைக்கு மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப். இது அந்த இசபெல் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கு. கூகுள் மேப்ல சர்ச் பண்ணாலே அந்த லொகேஷன் உங்களுக்கு சுலபமா தெரியும். டிக்கெட் புக் மை ஷோலையும் புக் பண்ணிக்கலாம். அங்க நேர அரங்கத்துக்கு வந்தாலும் கிடைக்கும். மாலை 7 மணிக்கு. கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நேர்ல பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் நாடகத்தை என்ன இல்லை, நாளைக்கு ஒரு அரிய வாய்ப்பு. நாடகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு அங்கே சந்திக்கலாம். ரைட், இன்னைக்கு டைட்டில் மேட்டருக்கு போகலாம். ரெய்னி சீசன், சம்மர் சீசன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது ஜாமீன் சீசன் போல இருக்கு. முதல்ல இயக்குனர் மோகன் ஜி அவர்கள், அவரை ஏதோ சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் கூறினார் அப்படின்னு அரெஸ்ட் பண்றாங்க. ரிமாண்ட் பண்ண போகும்போது நீதிமன்றத்தில் அவர் உடனடியாக சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்படுகிறார். ஸோ சிறைக்குள்ள அவரை போட்டு அதுக்கப்புறமா ஜாமீன் அப்ளை பண்ணி அதுக்கெல்லாம் தேவையே இல்லாமல் போய்விடுகின்றது. அதுக்கப்புறம் அவர் ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு. என்ன கருத்து சொன்னார், அது எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்றத பத்திலாம் அவர் கொஞ்சம் ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாருங்க. அடுத்தது 2 முக்கியமான ஜாமீன்கள். ஒன்று சவுக்கு சங்கர் அவர்கள், இன்னொன்று அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். இது ரெண்டுமே பெரிய எதிர்பார்ப்புடன் இருந்தது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா ரெண்டுக்கும் ஏராளமான ஒற்றுமைகளும் இருக்கின்றன, ஏராளமான வேற்றுமைகளும் இருக்கின்றன. இதுதான் ஒரு ஐரணி அப்படின்னு நான் சொல்வேன். இதுல பாத்தீங்கன்னா, ஆளூர் ஷானவாஸ் அவர்கள், அவரு ஒரு பேட்டியில சொல்றாரு, அவரை கைது செய்வோம் அப்படின்னு பயமுறுத்தி பணிய வைக்க பார்த்தார்கள். அதுக்கப்புறமா அரெஸ்ட் பண்ணி பணிய வைக்க பார்த்தாங்க. ஜெயில போட்டு அவரை பணிய வைக்க பார்த்தாங்க. ஜாமீன் கொடுக்காமல் பணிய வைக்க பார்த்தார்கள். அதுக்கப்புறம் அந்த ஜாமீன் மீதான வழக்கு விசாரணை அதெல்லாம் முடிந்த பிறகு தீர்ப்பை ஒத்தி வைத்து அதுல அவரை பணிய வைக்க பார்த்தார்கள் அப்படின்லாம் சொல்லியிருந்தாருங்க. ஓ சாரி, இது செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கை பத்தி சொன்னது. ஆனா சவுக்கு சங்கர் வழக்குக்கும் பொருந்துற மாதிரி தான் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார் இல்லையா? ஆனா கைது செய்வோம்னு மிரட்டுறது, இல்ல கைது செய்வது, அதுக்கப்புறம் அந்த சொத்துக்களை முடக்கியது, அதுவும் சொல்லியிருந்தார். இதெல்லாம் வேணும்னா அந்த இடி இந்த மாதிரி மத்திய அரசு அமைப்புகள் செய்வாங்க. அது மத்திய அரசின் அழுத்தத்துக்கு இணங்க அந்த அதிகாரிகள் நடக்கிறார்கள் அப்படின்னு குறை சொல்லலாம். ஜாமீன் கொடுக்காதது அப்படின்றது நீதிமன்றங்களுடைய முடிவு. அண்டு கடைசியா அந்த ஜாமீன் வழக்கு மீதான விசாரணை, தீர்ப்பை ஒத்தி வைத்தது, அதுக்கப்புறமா நேற்றைக்கு தீர்ப்பு வந்தது, இது எல்லாமே உச்ச நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற விஷயங்கள். இதுல பாஜக எங்க வந்தது? பயமுறுத்தினார்கள், பணிய வைக்க பார்த்தார்கள் அப்படின்னா, இங்க ஜுடிஷியரி அப்படின்றது இண்டிபெண்டன்ட் அப்படின்றது தான் இந்த 2 தீர்ப்பிலும் நமக்கு தெரிகின்றது. ஆனா எந்த அளவுக்கு ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பை கூட பயமுறுத்தல், பணிய வைக்கும் முயற்சி அப்படின்னு சேர்த்து பேசுறாங்க பாருங்க. சரி, சவுக்கு சங்கர் அவர்கள் விஷயத்துல பாத்தீங்கன்னா, முதல்ல அது ஏகப்பட்ட வழக்குகள், கஞ்சா கேஸ் உட்பட, அதுக்கப்புறமா எத்தனை எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இதெல்லாம் ஒரே விஷயத்தை பத்தியா இல்ல பல விஷயங்களை பத்தியா, இப்படி எல்லாம் கோர்ட்டில் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த குண்டர் சட்டம், முதல்ல போடப்பட்ட குண்டர் சட்டம் ரத்து செய்யப்படுகின்றது நீதிமன்றத்தால். சரி, அவர் விடுதலை ஆவார் அப்படின்னு பார்த்தா உடனே 2வது முறையாக குண்டர் சட்டம் பிரயோகிக்கப்படுகின்றது. இது வேற காரணங்களுக்காக அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதையும் எதிர்த்து கேஸ் போடுறாங்க. அந்த விசாரணை தான் நடந்து கொண்டிருந்தது. அதனுடைய தீர்ப்பு தான் வரவிருந்தது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்க நீதிமன்றத்தில் இன்றைக்கு தீர்ப்பு கொடுக்க போகின்றார்கள் அப்படின்னும் போது தமிழக அரசு தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் அவர் என்ன சொல்றாரு, இல்ல அந்த அட்வைசரி போர்டு, அதாவது குண்டர் சட்டம் ஒருத்தர் மீது போட்டாங்கன்னா அதுக்கு அட்வைசரி போர்டுன்னு ஒண்ணு இருக்கும். அதன் முன்னாடி அந்த கைது செய்யப்பட்டவர் அவருடைய வாதங்களை முன்வைக்கலாம். அட்வைசரி போர்டு எல்லாத்தையும் கேட்டு இந்த குண்டர் சட்டத்துல போடுவதற்கு முகாந்திரம் இருக்கா இல்லையா அப்படின்னு முடிவெடுப்பார்கள். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அட்வைசரி போர்டு இல்ல குண்டர் சட்டம் தேவையில்லை அப்படின்னு முடிவெடுத்தது ரொம்பவே ரேரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சவுக்கு சங்கர் அவர்கள் விஷயத்துல அட்வைசரி போர்டு இது இவரை குண்டர் சட்டத்துல உள்ள வைக்க தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு விட்டார்கள் அப்படின்ற செய்தியை நீதிமன்றத்துல அரசு தரப்பு வழக்கறிஞர் இதை ப்ரொடியூஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் ரைட்டு, வேற எந்த வழக்கிலும் தேவையில்லை என்றால் அவரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவு வருகின்றது. அதைத் தொடர்ந்து அவர் விடுவிக்கப்படுகின்றார்.
இப்போ அவர் விடுவித்த பிறகு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த பத்திரிகையாளருக்கு முன்னாடி சில விஷயங்களையும் அவர் பேசியிருக்கின்றார். ஆனா அதையெல்லாம் அப்படியே ஓவர் ஷேடோ பண்ணிடுச்சுங்க இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயம். ஆனாலும் சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த பத்திரிகையாளர் முன்னாடி பேசின பேச்சுக்கள் இதெல்லாமும் சோசியல் மீடியால சுத்திட்டு இருக்கு. அவர் வந்து இன்னும் விகரசாக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னொரு முறை சவுக்கு சங்கர் அவர்கள் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மிக வலிமையான காரணங்கள் இல்லாம அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அது ரொம்ப தவறான முடிவாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்த 2வது குண்டர் சட்டத்தின் மீதான அந்த தீர்ப்பின் போது நீங்க மட்டும் அவர் இந்த மாதிரி இந்த குண்டர் சட்டத்திலிருந்து விடுவித்திருக்காவிட்டால் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் கருத்து சொன்னதா செய்திகள்லாம் வந்திருக்கின்றன. அண்ட் அவரும் இந்த தடவை ரொம்பவே கேர்ஃபுல்லா ஆடுவார் அப்படின்னு கிரிக்கெட் மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். அண்ட் அவருடைய தாக்குதல் மிகவும் வலிமையாக இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா குண்டர் சட்டம் 2வது முறை பிரயோகிக்கப்பட்டதே வந்து பழிவாங்கும் நோக்கத்தில் அப்படின்னு மக்கள் எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சுங்க. சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லி ரைட்டுங்க, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அப்படின்னு விடுவிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே இல்ல இவரை குண்டர் சட்டத்தில் வைப்பதற்கு முகாந்திரம் இல்லை அப்படின்னு அட்வைசரி போர்டோடைய டிசிஷன் அப்படின்னும் போது அப்போ மக்கள் மனசுல இருக்க பெர்செப்ஷன் பாத்தீங்களா, அரசாங்கம் பயந்து விட்டது, கோர்ட்ல தீர்ப்பு எதிராக வந்தா நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக முன்னாடியே இவங்க வந்து விடுவித்து விட்டார்கள் இப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் தான் கிரியேட் ஆயிருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தப்பான டிசிஷனை தான் சொல்வேன். ரைட்டு, கோர்ட்ல வந்து குண்டர் சட்டத்தை ரத்து பண்ணியும் நீங்க மறுபடியும் ஒரு குண்டர் சட்டத்தை போடுறீங்க, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணா ரைட்டுங்க, சுப்ரீம் கோர்ட் ரத்து பண்ணிட்டாங்கன்னு போயிருக்கலாம். இவங்களே வந்து இல்ல வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுதான் மிகப்பெரிய தப்பு. அப்ப அதுக்காக 2வது முறை குண்டர் சட்டம் போட்டது தப்பா அப்படின்னா, தடவை போட்டதே தப்பு, எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. அப்புறம் தானே 2ஆம் தடவை போட்டது வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்றது. இதுல சவுக்கு சங்கர் அவர்களது மன உறுதியை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஆனா அவரை யாரும் தியாகின்னு சொல்லல. வேற செந்தில் பாலாஜி அவர்கள் 471 நாள் அப்படின்னு சொல்றாங்க. ராசா அவர்களது சாதனையை அவர் முறியடித்து விட்டார் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதும் அது நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எப்பவுமே யாரையும் ஜாமீன்ல ரிலீஸ் பண்றது அப்படின்னா அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அது வழக்கம் தான் வச்சுக்கோங்களேன். அதை பார்த்தீங்கன்னா அவர் வந்து தியாகம் செய்தவர் மாதிரி சித்தரிப்பது, இதைத்தான் வந்து சீமான் அவர்களாகட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து கேள்வி எழுப்பின்றிருக்கார்கள். அவர் என்ன பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாரு? ஒரு ஊழல் செய்ததாக குற்றம், அதுல வந்து அவரு அரசு செய்யப்பட்டு உள்ள போயிருக்காரு. இதுல என்ன தியாகம் வேண்டி கிடக்குது அப்படின்னு சொல்ல போனா, செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு அதிமுக சொல்லலைங்க, திமுக தான் சொன்னாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் இந்த ஊழல் செய்தார் அப்படின்றது குற்றச்சாட்டு. அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களாகட்டும், இல்ல வந்து திமுக தரப்பில் இருந்தாகட்டும், செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக ஏராளமான குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து இது குறித்து நிறைய இடங்கள்ல கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார் செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி. அப்படி இருக்கச்ச இன்னைக்கு வந்து அவர் திமுகல, இன்னைக்கு இல்ல கொஞ்ச நாள் முன்னாடியே திமுகல சேர்ந்து அமைச்சராகவும் ஆகின்றார். அப்போ அவர் மீது வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்யா கோபால்? அதை பத்தி யாருமே கேட்கவே இல்லை. சார், நீங்களே வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு சொன்னீங்களே, அட்லீஸ்ட் அவர் கட்சியில சேர்ந்த பிறகாது ஆமா அவர் ஊழல் செய்யவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்ற கேள்வியை யாருமே முன்வைக்கவில்லை. இப்ப வந்து தியாகம் செய்தார் அந்த அளவுக்கு அது போயிடுச்சுங்க. அண்டு இந்த விஷயத்துல திமுக கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, பாஜக மட்டும் என்ன யோகியமா, அவங்க எல்லாம் வந்து இதே அந்த நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி மகாராஷ்டிரால அந்த கட்சியில இருந்த தலைவர்கள் மீதெல்லாம் வந்து ஊழல் புகார், ஊழல் குற்றச்சாட்டு, அதுக்கப்புறம் வந்து நடவடிக்கை இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களோட சேர்ந்த உடனே இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிடலையா அப்படின்னு கேக்குறாங்க. கரெக்ட், இன்றைக்கு அரசியல் அப்படின்றது அப்படித்தான் இருக்கு. ஆனா அந்த ஊழல் குற்றச்சாட்டு சொன்னவர்களை யாரும் தியாகின்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியலங்க. ரைட்டு, சட்டம் தன் கடமையை செய்யும். சில நேரங்களில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படலாம், சில நேரங்களில் நிரூபிக்கப்படாமல் போகலாம், அவ்வளவுதான். இதே திமுக காங்கிரஸ் மீதும் இல்ல காங்கிரஸ் திமுக மீதும் எவ்வளவு குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ணன் வைகோ அவர்கள் திமுக மீதும், கலைஞர் அவர்கள் மீதும், இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீதும் எவ்வளவெல்லாம் பேசியிருக்காரு. இன்னைக்கு அவரே அங்க போயிட்டு கூடி நிக்கலையா? அதனால அரசியல் கூட்டணி அப்படின்னு வந்தாச்சுன்னா இதெல்லாம் சகஜம்தான். ஆனா அதுக்காக ஒரேடியா இந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு தியாகம்னு சொல்வதுதான் கொஞ்சம் நெருடலா இருக்கு. ஏன்னா நெருடல் அப்படின்றதுதான் இந்த சீசனுடைய டெம்ப்ளேட்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நம்முடைய நிலைப்பாடு இதுதான் நண்பர்களே. அதாவது ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு நேரடியாகவே தெரிந்திருந்தாலும்
ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொன்னா அதை பத்தி பொது வெளியில பேசுவது சரியில்லை அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்கள், டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸ் இதுதான் முக்கியம். எனக்கு தெரியும் சார், நீங்க சம்பந்தப்பட்டவங்கள நேர்ல கேட்டு பாருங்க சார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நாளைக்கு யாராவது வந்து இவர் இது மாதிரி பேசுகிறாரு, இது வந்து அவதூறு அப்படின்னு சொன்னா, இல்லை இது உண்மைதான் அப்படின்னு நிரூபிப்பதற்கு நம்ம கிட்ட ஏதாவது பேப்பர் வேணும். அது இல்லை அப்படின்னா அப்ப அந்த அவதூறு குற்றச்சாட்டு டிஃபெண்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். இது நம்முடைய நிலைப்பாடு. எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாணி இருக்கும். அதையும் நம்ம வந்து மாத்தணும்னு ட்ரை பண்ண முடியாது. அண்ட் சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் அவரை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது நம்ம ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தோம். அது எப்படிங்க அப்போ நினைச்சு ஸ்டாண்டை மாத்திக்கிறாரு, இதெல்லாம் சரிப்படுமா அப்படின்னா, ஏங்க அரசியல்வாதிகள் வந்து நினைச்சு ஸ்டாண்டை மாத்திப்பாங்க, கட்சியை மாத்திப்பாங்க, கொள்கையை மாத்திப்பாங்க. அதையெல்லாம் வந்து சரின்னு சொல்லும் போது ஒரு ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் அவங்க இந்த மாதிரி மாறுவது அப்படின்றது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? இதுல முக்கியமான விஷயம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கேஸை பொறுத்த வரைக்கும் அவதூறு வழக்குகளுக்கு கைது அவசியமா? இது வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த அளவுல ஒரு முடிவெடுத்தாதான் இதுக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவதூறு அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாராவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அத்தனை பேரும் கைது செய்யப்படுகின்றார்களா, விசாரிக்கப்படுகின்றார்களா அப்படின்னா இல்ல. சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்கும்போது தமிழ் திரைப்பட நடிகைகளை குறித்து இழிவாக பேசினார், அவதூறாக பேசினார் அப்படின்னு திரைப்பட நடிகை ரோகிணி அவர்கள் அவங்க வந்து ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. இப்போ எஃப்ஐஆர்னு ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் அரெஸ்ட் அப்படின்றதெல்லாம் போல. முதல்ல அவதூறாக பேசினார் அப்படின்னு சொன்னா இதுல கைது செய்து விசாரிப்பதற்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ பத்திரிகையில ஒரு செய்தி வருகின்றது, இன்னார் இந்த மாதிரி பேசினார் அப்படின்னு சொன்னா அப்ப கூட கூப்பிட்டு விசாரிக்கிறீங்கன்னா, சார் நான் அப்படிலாம் பேசவே இல்லை சார், அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கின்னு இப்படி போட்டாங்க சார் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதுங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வீடியோ சோசியல் மீடியாலேயோ இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயோ ஒருத்தர் பேசுறார் அப்படின்னு சொன்னா அப்படியே கிளீனா நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு. அன்லஸ் இது வந்து ஏஐ அப்படின்னு யாரும் சொல்லாத வரைக்கும். அப்போ இதுல என்ன விசாரணை தேவை இருக்குன்னு எனக்கு தெரியல. பேசியிருக்கீங்களா, ரைட், இது அவதூறா இல்லையா, இதை முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம். ஆனா இதுக்கு வந்து கைது, விசாரணை தேவை, போலீஸ் கஸ்டடி இதெல்லாம் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கைகளா தான் நான் பார்க்கிறேன். அதனாலதான் நான் சொன்னேன் இது வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு. சட்டம்லாம் கொண்டு வந்தா அதுக்கப்புறம் ஏற்கனவே சட்டங்கள் இருக்கின்றது. ஆனா யார் யாருக்கு அதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்றதுதான் கணக்கு. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த திரைப்பட நடிகைகள் மீது அவதூறாக பேசினார்னு, அவ்வளவுதான், எஃப்ஐஆர் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுங்க. அதோட மேட்டர் ஓவர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்போ அதே மாதிரி தானே சவுக்கு சங்கர் அவர்களும் அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து காவல்துறையில் இருக்கின்ற பெண்கள் மீது அப்படின்னு சொல்றாங்க. அவர் மன்னிப்பு கேட்டுட்டார் அப்படின்னா அத்தோட இதை முடிச்சு வச்சிருக்க வேண்டியது தானே. எதுக்காக வந்து அந்த அரெஸ்ட், அதுக்கப்புறம் கஞ்சா கேஸ், குண்டாசு, 2வது குண்டாசு அப்படின்னு ரொம்ப ஓவரா இல்லையா? எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டியவங்க அப்படின்னா அதே சட்டம் தான், அதே நடைமுறைகள் தான். ஆனா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்றது தான் மாறுகின்றது. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன்ல வெளில வந்திருக்காரு. திங்கள் வெள்ளி 2 நாள் கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த வழக்கு விசாரணை இதை வந்து தேவையில்லாமல் தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கிறதா செய்தி வந்திருக்கின்றது. இதுல 2 இருக்குங்க. ஒண்ணு வந்து இந்த பிஎம்எல்ஏ ஈடுடைய வழக்கு, அடுத்தது வந்து இந்த வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கினார் அப்படின்னு அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் அந்த வழக்கு. அந்த பிரெடிகேட் அஃபென்ஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஏராளமான பேரை விசாரிக்க வேண்டியிருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து டே டு டே பேசிஸ்ல நடந்தாலுமே ஒரு லாங் டிரான் அவுட் ப்ராசஸ் தான். இது எப்போ முடியும், அதுக்குள்ள அடுத்த தேர்தலே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்போ இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான நடைமுறை அப்படின்னு ஏற்றுக்கொள்வது? சொல்லப்போனா விசாரணை கைதிகள் அப்படின்னு ஏராளமான பேர், லட்சக்கணக்கான பேர் இன்னும் சிறையில் இருக்கின்றனர். இந்த புதிய சட்டம் பிஎன்எஸ்எஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதுல அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. என்னென்ன மாதிரியான குற்றங்களுக்கு ஏதோ இவ்வளவு காலம் அவங்க விசாரணை கைதியா உள்ள இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பெயில் அனுப்பலாம் அப்படின்னு. அதுக்கும் சில நடைமுறைகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஏழை எளிய மக்கள் ஒரு வக்கீலை வச்சுக்க முடியாமல், ஜாமீன் அப்ளை பண்ண முடியாம, அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அந்த தண்டனைக்கான மேக்சிமம் பீரியடை கூட உள்ள அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். ஏன்னா வழக்கு விசாரணை தாமதப்படும் போது.
இதுக்காகத்தான் அந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயத்துல இந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும் அப்படின்ற விஷயமும் இந்த புதிய சட்டங்கள்ல கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இடி வழக்குகள்ல வந்து கன்விக்ஷன் ரேட் என்ன அப்படின்னா, கன்விக்ஷன் ரேட் நல்லா தாங்க இருக்கு. ஆனா அந்த கேஸ முடிக்கிறது அப்படின்றது தான் வந்து டிலே ஆயிட்டு இருக்கு. நீங்க இடி வெப்சைட்ல போய் பாருங்க. இதுவரைக்கும் முடிந்த கேஸ்ல எத்தனை பேர் கன்விக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது நல்ல பர்சன்டேஜ் இருக்கும். ஆனா மொத்தமா எத்தனை கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸ்ல எத்தனை முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் எவ்வளவு கேப் இருக்கு அப்படின்னு தெரியுதுங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்றத ஆராய்ந்து மேபி வழக்கறிஞர்கள் அதிகமா நியமிக்கணுமா, இல்ல இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அதிகமா வேணுமா, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் பார்த்து இதுக்கு ஒரு தீர்வு காணாமல் இது அவ்வளோ சுலபத்துல முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உச்சநீதிமன்றத்திலையும் அதான் சொல்லியிருக்காங்க. பிஎம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிஞ்சன்ட் கண்டிஷன்ஸ், கடுமையான நிபந்தனைகள் இருக்கு ஜாமீனுக்கு. அந்த ட்வின் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கடுமையான நிபந்தனைகள் இருக்கும்போது வழக்கு விசாரணை தாமதமாகி கொண்டே போனால் அதுக்காக வந்து அவங்கள உள்ளேயே வச்சிருக்க முடியுமா? இதுதான் நீதிமன்றத்தின் கேள்வி. சரியான கேள்வின்னு தான் நான் நினைக்கிறேன். லெட் அஸ் சே இப்போ ஒரு வழக்குக்கு வந்து அதிகபட்சம் 7 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வழக்கு விசாரணை டிலே ஆகுது அப்படின்ற காரணத்தினால ஒரு 3 வருஷம் 4 வருஷம் உள்ளேயே இருக்க வேண்டி இருந்தா அப்போ அதுல மனிதனுடைய உரிமை பாதிக்கப்படுது இல்லையா? ஒருவேளை ஒரு 4 வருஷம் உள்ள இருந்துட்டு அதுக்கப்புறமா பெயில் கிடைக்குது, வெளில வராரு, அதுக்கப்புறம் கேஸ் நடந்த பிறகு அவர் அக்விட் ஆறாருன்னு சொன்னா அந்த 4 வருஷத்துக்கு யார் பதில் சொல்றது? அப்போ நீதிமன்றத்துல வழக்குகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு பல நேரங்கள்ல வந்து ஈடியை எல்லாரும் குறை சொல்லிட்டு வராங்க. விசாரணையே இல்லாம உள்ள போய் வச்சிடுறாங்க. இது வந்து எதிரிகளை பழிவாங்குவதற்காக உபயோகப்படுத்தப்படுகின்றது. மத்திய அரசாங்கம் வந்து எதிர்க்கட்சிகளை இப்படித்தான் பணிய வைக்கிறாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்சாட்டுகள்ல உண்மை இல்லை அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அந்த கேசஸ ஸ்பீடப் பண்ணணும். அண்டு இதுல குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்புலேருந்து அது இழுத்தடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதையும் எக்ஸ்போஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையுமே பண்ணாம அப்படியே இருந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த குற்றச்சாட்டுகள் நிஜம் அப்படின்னு தான் மக்கள் நம்ப ஆரம்பிப்பாங்க. அகைன் பர்செப்ஷன் அப்படின்றது முக்கியம். இந்த பாஜக எந்த அளவுக்கு ரியலைஸ் பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் எப்படி ஸ்டெப்ஸ் எடுக்க போறாங்க அப்படின்றது தான் முக்கியம். அடுத்தது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் மந்திரி பதவி கொடுக்கப்படுமா அப்படின்னா சட்டப்படி எந்த விதமான தடையும் கிடையாது. ஒருவேளை முதலமைச்சர் அவர்கள் வந்து மீண்டும் அவரை மந்திரி சபையில் சேர்த்துக் கொள்கிறோம் அப்படின்னு கவர்னருக்கு ரெக்கமெண்டேஷன் அனுப்பினால் கவர்னர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்துதான் ஆக வேண்டும். அதை வந்து மறுப்பதற்கு சட்டப்படி இடம் கிடையாது. சோ மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரானாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா சட்டத்துல தடை இல்லை அப்படின் போது அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. தார்மீக அடிப்படை அப்படின்னா அதை பத்தி கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்க யாருக்குமே அருகதை இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தார்மீகம் அப்படின்றது அரசியல்ல இருந்து எப்போ தூக்கி கடல்ல போட்டுட்டாங்க. அதனால யாரும் அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க முடியாது. ஆனா இந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பில்டப் இது வந்து ஒரு சின்ன நெருடலை உருவாக்குகிறது. சொல்லப்போனா 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஏதோ பாஜகவை குறை சொல்றதா நினைச்சுக்கிட்டு திமுக ஆதரவாளர்கள் பலரும் சொன்ன ஒரு பேச்சு என்னன்னா, இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வெளில இருந்தாருன்னு சொன்னா 40க்கு 40 ஜெயிக்க வச்சிருவாரு. அதனால தான் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. எப்படிங்க? அப்போ திமுகல வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு செல்வாக்கு இல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு செல்வாக்கு இல்ல. இதே அந்த கொங்கு மண்டலம் ஆகட்டும், இல்ல மற்ற பகுதிகளாகட்டும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட செயலாளர்கள்னு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு இல்ல. அதிமுகவிலிருந்து அமமுகக்கெல்லாம் போயிட்டு திமுகவில் கடைசியாக வந்து ஜாயின் பண்ண ஒருத்தர் அவரால தான் 40க்கு 40 ஜெயிக்க வைக்க முடியுமா? இவங்க யாரையோ குறை சொல்றதா நினைச்சீங்கன்னு கண்ணாடி கூட்டுக்குள்ள இருந்து கல் எறிஞ்சிருக்காங்க. இதுதான் நிஜம். அவர் இல்லாமையும் 40க்கு 40 ஜெயிச்சாங்கல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், திமுகவுல வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கின்றார் செந்தில் பாலாஜி அவர்கள். அதனால தான் வந்து அவருக்கு முக்கியமான துறைகள் கொடுக்கப்பட்டன. கைது செய்யப்பட்டு உள்ள போன பிறகும் ரொம்ப நாள் ஒரு அமைச்சராகவே நீடித்தார். பொன்முடி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் வந்தப்பதான் இவரும் அந்த காலகட்டத்தில் தான் ராஜினாமா செஞ்சார் அப்படின்றத பாக்குறோம். பட் அப்ப கூட நம்ம சொல்லியிருந்தோம், ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சத்யேந்திர ஜெயின் பல மாசங்கள் உள்ளதான் இருந்தாரு. அவர் வந்து மந்திரியா தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா மனிஷ் சிசோடியா போகும்போது தான் ராஜினாமா பண்ணாரு. ஏன் நம்ம அண்ணன் அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம்மா தானே உள்ள இருந்தாரு.
கடைசியா பெயில் கிடைச்சி வெளில வந்த பிறகுதான் நான் ராஜினாமா செய்கிறேன், மக்கள் என்னை ஊழலற்றவர் என்று நிரூபித்தால் மட்டுமே நான் மறுபடியும் பதவியை ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு நாடகம் நடிச்சாரு. அதிஷி அவர்களை சிஎம் ஆக்கினாரு. அவங்க ஓபிஎஸ்க்கு மேல பக்கத்துல ஒரு சேரை போட்டு நான் அந்த சேர்ல உட்கார மாட்டேன், நான் இங்கதான் உட்காருவேன் அப்படின்னு அவங்க பாணியில அவங்க ஒரு நாடகத்தை போட்டாங்க. டெல்லியில ஆப்பு கட்சி நாடகம் தான் பண்ணினுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சட்டம் அந்த மாதிரி இருக்கு. அப்போ சட்டம் இப்படி இருக்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா மக்கள் நினைச்சா பண்ணலாம். சட்டத்தை மாத்தணும்னு அவசியம் கிடையாது. நம்மை ஆளுபவர்கள் யார் அப்படின்றத மாற்றக்கூடிய சக்தி இது சட்டத்துக்கும் மேலான சக்தி அப்படின்னு நினைக்கிறேன். அதை மக்கள் உபயோகிக்க வேண்டும். ஆனா அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லாம இருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா 96ல ஜெயலலிதா அவர்கள் ஊழல் புகார் ஏராளமா வந்தது, படுதோல்வி அடைகின்றது அதிமுக. ஆனா அதே அதிமுக ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் 2001ல மறுபடியும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகின்றது. இப்ப ஜனங்களை கேட்டா என்ன சொல்லுவாங்க, என்னங்க பண்ண சொல்றீங்க, எல்லாம் அப்படித்தான் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் எங்க இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அந்த கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவை கொண்டு வராதது யார் தப்பு? அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு சிலர் முயற்சித்தாலும் உள்ளுக்குள்ளேயே இருந்து காலவாரி விடுறவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ மக்களை மட்டுமே குறை சொல்ல முடியுமா? நம்ம அடிக்கடி சொல்றது மக்கள் மாறாத வரைக்கும் எந்த மாற்றமும் சாத்தியம் இல்லை அப்படின்னு. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் கரெக்டுங்க, மாற்றம் வேணும்னு நினைக்கிறோம். ஆனா எங்க இருக்குது? ஒருத்தர் மாத்தினே இருக்கிறாங்க, ஏமாத்தினே இருக்கிறாங்க. இதுல எங்களை மட்டும் குறை சொல்றீங்களே அப்படின்னு மக்கள் கேட்கும்போது ஐ எம் சாரி, எனக்கு அந்த கேள்விக்கு பதில் இல்லை நண்பர்களே. இதெல்லாம் நாளைக்கு பதிவுல நிறைய விஷயங்கள் விவரமா பேச போறோம். எப்படி மாற்றம் அது ஒன்றே மாறாததுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த மாற்றத்துக்கு எவ்வளவு தடைகள், ஏமாற்றங்கள் அப்படின்றத தான் நாளைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். மறுபடியும் சொல்றேன், மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்ல சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு என்னுடைய முதல் நாடகம் அண்டு அரங்கேறப் போகின்றது. நேரில் பார்க்க விரும்பும் நண்பர்கள் அங்க சந்திக்கலாம். மீண்டும் அடுத்த போது சந்திப்போம். வணக்கம்.